ஐயா உண்டு. அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பிள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி ஐயா பார்வதி தேவியை பரமனாக இருந்து எவ்வாறு இகனை மனம் புரிகின்றார் என்ற செய்தியை நாம் பார்க்க இருக்கின்றோம். சென்ற வகுப்பில் அம்மை பகவதி தாயை ஈசனாக இருந்து ஐயா தன்னோட ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள். அதாவது ஈசனாக, பரமனாக, சிவனாக இவையெல்லாம் இறைவனுடைய ஒரே நாமங்கள் தான். எப்படி அந்தந்த இறை சக்தி தன்னுடைய அவதாரத்தின் போது, அதாவது ஒவ்வொரு சக்தியை வெளிப்படுத்துகின்ற பல நாமங்களில் ஒரே இறையானது பல நாமங்களில் தன்னுடைய சக்தியை என்ன செய்கின்றது, அங்கே வெளிப்படுத்துகின்றது. ஒவ்வொரு காரண காரியத்திற்காக எப்படி அதர்மம் தலை தூக்குகின்ற போது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இறைவன் அங்கே இறங்கி வந்து தன்னுடைய அவதாரத்தை நிகழ்த்தி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகின்றார். அதன்படி ஒவ்வொரு காரண காரியங்களுக்காக இந்த இறைநாமங்கள் பல்வேறு பெயர்களில் அங்கே அழைக்கப்பட்டு வந்தது. இப்போது எல்லாம் ஒன்று என்ற நிலைக்கு ஐக்கியப்படுத்துவதற்காக ஒவ்வொரு தெய்வ சக்திகளாக அங்கே ஐக்கியப்படுத்தி வருகின்றார். அதன்படி பகவதி தேவியை தன்னோடு ஐக்கியப்படுத்திய எம்பெருமான் அடுத்ததாக பார்வதி தேவியை தன்னோடு ஐக்கியப்படுத்த வேண்டும் என்று திருவிழம் கொள்ளுகின்றார். அப்படி இருக்கின்ற போது அங்கே பகவதி தேவியை தன்னோடு ஐக்கியப்படுத்திய பிற்பாடு சான்றோர் மக்கள் எல்லோரும் தொண்டராக நின்று அவர்களுக்கு தொண்டாற்றி வருகின்றார்கள். அப்போ கலிமுடியும் காலம் இந்த பகவதிக்கு மாமனங்கள் ஆச்சுதென்று எல்லோரும் அங்கே கொண்டாடி சிறப்பித்திருக்கின்ற அந்த நேரம் ஐயா நாராயணர் நாடி அகமகிழ்ந்து அந்த அம்மைமார்களோடு அங்கே திருவிளையாடல்களை நடத்தி வருகின்றார். அந்தந்த பெண்களுக்கு அழகு சொரூபம் கொடுத்து அம்மைமார் அவர்களுக்கு அங்கே ஆடி திருநாள் ஆனந்த கும்மிகளும் நாடி யுக தீர்ப்புகளும் நடத்தி சிறப்பித்திருக்கக்கூடிய நேரம். ஏன்னா அந்த மக்களுக்கு நல்ல அறிவு தான். ஒவ்வொரு நிலையிலும் மக்கள் தங்களை உணர்ந்து கொள்ளுகின்ற வகையில், ஏன்னா இதற்கு முன்பு எத்தனையோ வழிபாட்டு முறைகளை அவர்கள் செய்து வந்தார்கள். ஆனால் இப்போது எல்லாம் ஒன்றுதான் என்ற அந்த நிலையை மக்கள் உணர்ந்து கொள்வதற்குரிய நல்ல அறிவையும் கொடுக்கின்றார். எப்படி அறிவை கொடுக்கின்றார்? இந்த ஒவ்வொரு தெய்வ சக்திகளையும் தனக்கு வைக்கப்படுது எல்லாமே ஒன்று என்ற நிலையை அவங்க உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்களுக்கு அறிவும் கொடுத்து அங்கே சொல்லி யாமும் கூறி சோபனங்கள் பாடி நல்லியல்பாய் நாதன் அங்கே நடத்தி வருகின்றார். அப்படி நடத்தி வருகின்ற அந்த நேரம் ஈசனுக்கு ஏற்ற ஏந்திழையாள் பார்வதியை அங்கே வெற்றி மண்டை காட்டாள். மாமனங்கள் செய்ய வேண்டும் என வள்ளி தெய்வானை இவங்களை எல்லாரும் என்ன செய்யணும், மாமனங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனதிலே எம்பெருமான் திருவிழம் கொள்ளுகின்றார். இப்போது பார்வதி தேவியை தன்னோடு ஐக்கியம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான மங்களங்கள் இகனைகள் செய்ய வேண்டும் மனதிலே திருவிழம் கொள்ளுகின்றார். அப்படி திருவிழம் கொண்டு தன்னை ஒரு வேடம் மாற்றுகின்றார். எப்படி மாற்றுகின்றார் அப்படின்னா, பார்வதி தேவி அப்படிங்கிற பரமனுடைய வடிவு. அப்போ பரமனாருடைய வடிவு என்ன, அந்த பரமன் என்ற நிலையில் அங்கே எப்படி இருக்கின்றார் அப்படிங்கிறத இங்கே எடுத்து சொல்லுகின்றார். அதாவது திங்கள் சடை அணிந்து சிவவேடமும் தரித்து சிவனாக வேடம் தரிக்கின்றார். இப்போ நாராயணர் எப்படி இருக்கிறாரு, சிவனாக வேடம் தரிக்கின்றார். எப்படி தலையில் அந்த பிறையை அணிந்து மாத்திரைக்கோள் கைப்பிடித்து மார்பில் தாவடம் பூண்டு அங்கே பார்வதி தேவியை கருத்தாக நினைக்கின்றார். ஒரு பண்டாரமாக இருந்து ஒரு கருத்தாக நினைக்கின்றார். நினைத்த உடனே அந்த மாதர்கள் சிவ ஐயா நினைத்த மாத்திரத்தை அவங்க ஒரு இருக்க அந்த அருகிலே நிற்கின்ற அந்த மக்கள் மீது காண்டம் படித்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அங்கே வருகின்றார்கள். வந்தவர்கள் ஒருவருக்கொரு அந்த காண்டம் படிக்கிறாங்க. எப்படி காண்டம் படிக்கிறாங்க அப்படின்னா, பெண்ணே என் பார்வதியே பெயரான மாதுமையே, கண்ணே என் பார்வதியே கனகரத்தினமே, கூட்டுக்கிளியே கொடியிடையே நீங்களெல்லாம் நாட்டில் என்னை விட்டு நகரில் இருந்து எங்கே வாழ்வீரோ, தனியே நான் வந்திருந்து தவித்து முகம் வாடுகிறேன். அதாவது இப்போது சிவனுக்கோ பார்வதி அப்படிங்கிறது ஐக்கியமாகக்கூடிய நிலை. இப்போ இவன் சிவன் வேறு பார்வதி வேறு அப்படிங்கிற நிலை இல்லை. இப்போ இந்த ரெண்டும் நம்ம தனித்தனியாக ஆங்காங்கே இருந்து செயல்பட்டு கொண்டு இருந்தால் இது கலிக்கு உகந்ததாக இல்லை, கலி அளிப்பதற்கு உகந்ததாக இல்லை. ஆகவே நீங்கள் ஆங்காங்கே இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையை மாற்றி எல்லோரும் என்ன செய்யணும், என்னுடைய கைக்குள் வந்து சேரணும், எல்லோரும் ஒன்றாக வேண்டும் அப்படின்னு ஐயா நினைக்கின்றாங்க. அப்படி நினைத்த உடனே அங்கே நான் தவித்திருந்து வாடுகின்றேன் அப்படின்னு ஐயா என்ன சொல்கிறாங்க,
இப்போது தனித்தனியாக நீங்கள் வந்து அருள்வாளித்து கொண்டிருந்தால் இந்த கலியை அழிப்பது சாத்தியமில்லை. அப்போ கலியை அழிக்கணும் அப்படின்னா எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தால் மட்டும்தான் இந்த கலியை அழிப்பது சாத்தியம். இப்போது நான் தனியாக இருக்கின்றேன், இது அந்த கலியை அழிக்கணும்னா அது சாத்தியம் இல்லை. அதனால் எல்லாரும் நீங்கள் என்ன செய்யணும், ஒன்றாக என் கைக்குள் வந்து சேர வேண்டும். என்னுள்ளிருந்து பிரிந்த சக்திகள் அனைத்தும் மீண்டும் என்னுள்ளே வந்து என்ன செய்ய வேண்டும், ஐக்கியமாக வேண்டும். கனியே என் மாமணியே கருத்தில் அறிவு, என்னுடைய கருத்து என்ன என்பதை நீங்கள் அறிவீர்களோ. உங்களை நினைத்து உள்ளுடைந்து வாடுகின்றேன். அப்படி உள்ளுடைந்து வாடுகின்றேன்னா என்னது, அனைத்தும் மீண்டும் எனக்குள்ளாடி வரணும். அதை நீங்கள் அறிந்து என்னோடு வந்து நீங்கள் சேர்வீர்களோ. ஊனும் உறக்கமில்லை தள்ளுடைந்து நான் இப்படி அந்த உண்மையை உணர்ந்து உங்களை எல்லாம் மனம் எகனை மூலம் ஐக்கியப்படுத்த வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய இந்த வழமையை நீங்கள் உங்களுக்குள் அறிந்து கொண்டீர்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே சொல்கிறாங்க. மேலும் சொல்கிறாங்க, ஊனும் உறக்கமில்லை உங்களை நான் எண்ணி எண்ணி கோணுதலாக வாடி அங்கே கோடிமுகம் வாடுறேன். வாரீரோ பெண்கள், நீங்கள் வந்து அதாவது என்னுடைய இப்போ கலியை அழிப்பதற்காக நான் வந்திருக்கக்கூடிய அந்த உண்மையை அறிந்து கொண்டு என்னுடைய அந்த சோர்வை போக்குவதற்காக, என்னுடைய அந்த வேதனையை தீர்ப்பதற்காக நீங்கள் வாரீர்களோ. எனக்கு வந்து வேண்டிய உதவிகளை நீங்கள் என்ன செய்வீர்களோ என்று அங்கே வந்து என்ன செய்கின்றார் ஐயா, ஒரு ஆண்கள் பேரில் ஆராதனையாக ஆடி வந்து சொல்லுகின்றார். அப்போ அங்கே வந்து ஒரு பெண் ஆராதனையாக ஆடி அந்த வந்து மகா கோபத்தோடு விழுந்து அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயா என்னென்ன காரியங்களை சொல்லி அந்த ஆண்களின் பேரில் ஆராதனையாக சொன்னாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க பதில் கொடுக்குற விதத்தில் அவங்க சொல்கிறாங்க, ஐயோ இது என்ன அடிமாறும் காலம் அதோ, இந்த கலியன் இந்த உலகத்தில் பிறக்க போனதுனால நாங்கள் எல்லோரும் இப்போது இங்கே வருவதற்கு ஒரு காரணமாக ஆகிவிட்டது. இந்த உலகில் முப்படியே உள்ள இது முன்னாடி உள்ள முறைநூல் படி தான் இது நடந்துருக்குதோ. இப்படி இந்த பொல்லாத கலியன் பொடிபட்டு அவன் அழிந்து போவதற்காகத்தான் இப்படி ஒவ்வொன்றும் நடந்து கொண்டு இருக்கின்றதோ. வல்லாத்த மங்கையெல்லாம் இந்த மாகலியில் வந்தது. நாங்கள் அதாவது மேலோகத்தை சார்ந்த தெய்வ கன்னியர்களெல்லாம் இந்த கலியில் வந்ததற்கு காரணம், இந்த கலியுகத்தில் வர்றதுக்கு காரணம் இந்த பொல்லாத கலியன் தோன்றி வந்தது தானோ என்று அம்மா என்ன செய்கிறாங்க, அந்த ஆராதனையாக அங்கே வந்து சொல்லுகின்றார்கள். மேலும் சொல்லுகின்றார்கள், நான் நினைத்தது போலே இப்போ நீங்கள் வந்தீங்க, நான் நினைத்தது போல் நீங்கள் இப்போ வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க ஐயா சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு இன்னும் வந்து கோபம் வருது. அந்த பெண் பேரில் ஆராதனையாக இருக்கிறவங்க அவங்க சொல்கிறாங்க, அதாவது நன்றெந்த மாதர்களே நான் நினைத்தது போலே வந்தீரே இன்று மனம் புரியும். நான் இன்றைக்கி மனம் புரிய வேணும்னு நினச்சேன், அதுபடி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொல்கிறாங்க, அன்னர் நாராயணர் இந்த அவனிதனில் வந்தார் என்று நாங்கள் போய் பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருமணம் புரிய வேணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது எந்த நிலையில் இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த ஐயா சொல்கிறாங்க, அன்னர் நீ என்றது என்ற ஆயிலையே உலகில், நீ அன்னர்னு சொன்னது சரிதான். இந்த உலகத்தில் அண்ணனாக இருந்ததும் நான் தான், இப்போது உங்களை மனம் புரிய வந்திருக்கக்கூடிய பரமனாக வடிவெடுத்து சிவவேடம் தரித்து வந்திருப்பதும் நான் தான். இன்னது இப்படியே என்னுடைய நாயகமே, நீ சொன்னது சரிதான், ஆனால் எல்லாமே சரிதான். அண்ணனாக வந்ததும் நான் தான், இப்போ உங்களை மனம்புரிய நிலையில் சிவனாக சிவவேடம் தரித்து பரமனாக வந்திருப்பதும் இந்த பண்டார ரூபத்தில் வந்திருக்கிறதும் நான் தான், எல்லாமே நான் தான். இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன உண்மை தெரிய வருது அப்படின்னு சொன்னால், ஐயா பரபிரம்ம நிலையிலிருந்து ஒவ்வொரு உருவை காட்டுகின்றார், ஒவ்வொரு உருவை காட்டி ஒவ்வொரு காரியங்களை நிகழ்த்துகின்றார். அப்படி நிகழ்த்தி இப்போது இந்த கலிக்குள் மீண்டும் ஒன்று என்ற நிலைக்கு ஐயா இங்கே என்ன செய்கின்றார், வருகின்றார். அப்போது அந்த அம்மா வந்து என்ன செய்கிறாங்க, பதில் சொல்ல முடியலை, அப்படியே வாய் அயர்ந்து நிற்கின்றார்கள். ஏன்னா எல்லாமே நான் ஒன்று தான் அப்படின்னு ஐயா சொல்லியாச்சு இல்லையா. சொன்ன பிற்பாடு இல்லை அப்படின்னு அவங்களால என்ன செய்ய முடியாது, மறுத்து பேச முடியலை. மறுத்து பேச முடியாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, மனதை அயர்ந்து அப்படி நிற்கிறாங்க. தனதுளம் கோடி தலையில் விதியனவே, இது நம்முடைய தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்கிறாங்க. அப்படி அவர்கள் நிற்கின்ற போது நின்றார் மடவார் நினைவு தடுமாறி, அப்படி அவர்கள் நினைவு தடுமாறி நிற்கின்ற அந்த தருணம், ஏதோ இந்த கலியுகத்தில் இப்படி நடக்கின்றதே அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, நினைவு தடுமாறி நிற்கின்ற அந்த நேரம் எம்பெருமான் பரமனாக வடிவெடுக்கின்றார். பரமனாக வடிவெடுத்து பண்டாரமாக பரமன் வடிவெடுத்து தாலி மிக தரித்தார் தாமன் அந்த பெண்ணார்க்கு.
ஆலித்து பார்வதியை அருவியுடன் நீராட்டி சந்தோஷமாக தாலி மிக தரிக்கின்றார். இவ்வாறு அங்கே பரமனாக இருந்து அந்த பண்டார கோலத்தோடு பார்வதி தேவியை சிவவேடம் அணிந்து எம்பெருமான் தன்னுள்ளே ஐக்கியப்படுத்தி கொள்ளுகின்றார். இப்படியாக பார்வதி தேவியை அங்கே சந்தோஷமாக அங்கே தாலி தரித்து வெந்தோஷமெல்லாம் தீர்த்து வையகத்தோர் எழுந்திருக்க சடங்குகளும் செய்து அங்கே சிறப்பாக வந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக அம்மை மண்டைகாட்டம்மையை எவ்வாறு தன்னோட இகனை மனம் புரிகின்றார் என்ற செய்தியை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஐயா.